திருப்பூரில் காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. குற்றவாளிகளை விரைந்து கைது செய்வதோடு அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தி. வேல்முருகன் தனது வலைதளத்தில் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் குடியமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் சண்முகவேல். இவரும் ஆயுதப்படை காவலர் அழகுராஜாவும் கடந்த 5ஆம் தேதி அன்று ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிக்கனூத்து கிராமத்தில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்தில் வேலை செய்யும் மூர்த்தியும் அவரது மகன் தங்கபாண்டியனும் முன்விரோத காரணமாக தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து சென்ற காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேலும் ஆயுதப்படை காவலர் அழகுராஜாவும் மூர்த்தி மற்றும் அவரது மகன்கள் தங்கபாண்டி மற்றொரு மகன் மணிகண்டனின் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது ஆத்திரமடைந்த தங்கபாண்டி அவரது சகோதரர் மணிகண்டனும் காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேலை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கின்றனர். குறிப்பாக தங்கபாண்டியனும் அவரது சகோதரர் மணிகண்டனும் மதுபோதையில் இருக்கும் போது இந்த படுகொலையை செய்திருக்கின்றனர். இதில் குற்றவாளியான மணிகண்டனை கைது செய்தனர். அப்போது மணிகண்டன் அங்குள்ள காவலரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய போது உடன் இருந்த காவலர்கள் மணிகண்டனை சுட்டு பிடித்ததாக கூறப்படுகிறது. பின் மணிகண்டனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் அவர் உயிரிழந்ததாக கூறுகின்றனர். காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் உயிரிழப்பு காவல்துறைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பேரளிப்பாகும். மேலும் தமிழ்நாட்டில் சமீப காலமாக அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தால் பொதுமக்கள் மட்டுமே பாதிக்கப்பட்ட நிலையில் அது காவல்துறையினருக்கும் பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் தலைவிரித்தாடுவது மனித சமூகத்திற்கே பெரும் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. எனவே தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழித்து கட்ட தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்பட வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள மதுபான கடைகளை இழுத்து மூடி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். படுகொலை செய்யப்பட்ட சண்முகவேலின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு இழப்பீடாக ரூபாய் 1 கோடி வழங்கியிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. அதே நேரத்தில் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும். காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆயுதப்படை காவலர் அழகுராஜாவுக்கு உயர்தர சிகிச்சையும் ரூபாய் 20 லட்சம் இழப்பீடும் வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி தப்பி ஓடிய குற்றவாளிகள் தங்கபாண்டியனும் அவரது சகோதரர் மணிகண்டனையும் விரைந்து கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி உரிய தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சண்முகவேலை இழந்து வாடும் காவல்துறையினருக்கும் குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் வேல்முருகன். எதிர்காலங்களில் காவல்துறையினருக்கு இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்காத வகையில் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் தனது வலைதளத்தில் கூறியுள்ளார்.